ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறள் தொடர்பான ஒரு அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ மொத்தமாக சிலபஸை கவர் ஆகக்கூடிய அதிகாரங்கள் நம்ம ஒன்று வேணா பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட அதிகாரங்கள் அதுக்கான விளக்கத்தை பார்க்க நினைக்கிறேன். அதுக்கான வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிளேலிஸ்ட்டை கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதில் அரண் வலியுறுத்தல் அப்படின்ற ஒரு அதிகாரத்திலேருந்து ஒரு 10 குறளை நம்ம பார்க்கலாம். சரியா? அரண் வலியுறுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அறம்னா என்ன அப்படின்னா நன்மை செய்ய விரும்புதல். ஓகே, அப்போ நம்ம பிறருக்கு நன்மை செய்வதால் வரக்கூடிய நன்மைகள் என்ன, ஒருவருக்கு நம்ம நன்மையை செய்யலை அப்படின்னா அதனால் நமக்கு என்ன விளைவு ஏற்படும் அப்படின்றது அழகாக ஒரு 10 குறளில் வள்ளுவர் நமக்கு எடுத்து காட்டியிருக்காரு. அதை ஒன்று வேணா பார்க்கலாம். ஸோ முதல் குறளில் பார்த்திங்க அப்படின்னா, சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினும் ஊங்காக்கம் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அறமானது சிறப்பை தரும், செல்வத்தையும் தரும். அதனால் அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தருவது வேறு எதுவும் இல்லை. ஓகே, இந்த அறம் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயமானது நமக்கு சிறப்பு தரும். அதே மாதிரி அந்த நன்மையை செய்தால் நமக்கு செல்வமும் வரும். அதனால் அறத்தை விட சிறந்த ஆக்கம்னா என்னென்னா செல்வம். அப்போது அறத்தை விட சிறந்த செல்வம் எதுவும் இல்லை அப்படின்றது தான் என்ன பண்ணுறார் வள்ளுவர் சொல்கிறாரு. ஏன்னா அந்த அறமானது நாம் செய்யக்கூடிய அந்த நற்செயலானது நமக்கு என்ன பண்ணும், சிறப்பை தரும், செல்வத்தையும் தரும். அப்படின்னும் போது இது ரெண்டு தான் நமக்கு தேவை மனிதனுக்கு. அது ரெண்டும் கிடைக்கும்போது அதை விட சிறந்த ஒரு செல்வம் நமக்கு தேவையில்லை, அறமே போதுன்றத வள்ளுவர் சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அப்போ சிறப்பையும் செல்வத்தையும் தரக்கூடியது அறம். ரெண்டாவது பாருங்கள், அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அறநெறியோடு வாழ்வதை காட்டிலும் உயிருக்கு நன்மையானதும் இல்லை, அறநெறியை போற்றாமல் மறத்தலை காட்டிலும் கேடானது இல்லை. ஓகேவா? அறநெறியோடு, ஓகேவா, அதாவது அறநெறியோடு அப்படின்னா எப்படியெல்லாம் வாழ்ந்தால் அறம், எப்படியெல்லாம் நடந்தால் அறம், எப்படியெல்லாம் இருந்தால் நல்ல பயன் அடையலாம். ஸோ இதை நினைச்சுக்கிட்டு இதன்படி ஓகே ஒருத்தன் வாழ அப்படின்னா, ஓகே, அவன் உயிருக்கு அதை விட நன்மையானது ஒன்று கிடையாது. அவன் உயிருக்கு ஒருத்தன் அற வழியில் வாழறான் அப்படின்னா, ஓகேவா, அவன் உயிரை பாதுகாக்கக்கூடிய ஆயுதங்களில் மிக முக்கியமானது எதுவான், இந்த அறம் தான். இதை விட ஒரு நன்மை அவன் உயிருக்கு வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறார். இதுவே அந்த அறநெறியை தவறி வாழறான், அறநெறியை போற்றாமல் அந்த அறநெறிய வாழ்வை மறந்து ஓகே மற்ற வழிகளில் போகிறான் அப்படின்னா, ஓகே கெட்ட வழிகளில் கீழே விளைக்கக்கூடிய வழிகளில் போகிறான் அப்படின்னா, ஓகே அதை விட கீழானது, அவன் உயிருக்கு அதை விட கீழானது எதுவும் கிடையாது. அப்போ அற வழியில் சென்றால் ஓகேவா நம்ம உயிருக்கு நன்மை பயக்கும், அற வழியை தவறினால் அதுவே நமக்கு கேடாக, நம் உயிருக்கு கேடாக விளையும் அப்படின்றத சொல்கிறாரு. அடுத்து பாருங்க, மூணாவது குறளில், ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாஞ் செயல். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாஞ் செயல். இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மாலே முடிந்த வகைகளில் எல்லாம், முடியக்கூடிய வழிகளில் எல்லாம் அறச்செயல்களை இடைவிடாமல் தொடர்ந்து செய்து வருதல் வேண்டும். ஓகே, நம்மால் முடிஞ்ச வரைக்கும், அதே மாதிரி முடியக்கூடிய வழிகளில் எந்தெந்த வழிகள்லாம் நம்மளால் அந்த செயலை செய்ய முடியுமோ, அதே மாதிரி நம்மளால் எவ்வளோ முயற்சி பண்ணி செய்ய முடியுமோ, ஓகே அது மாதிரி இடைவிடாமல், ஓகே கேப் இல்லாமல் அறச்செயல்கள் நம்ம என்ன பண்ணோம், தொடர்ந்து செய்யணும். ஏன்னா இப்போது மனித குலம், இப்போ ஒவ்வொரு உயிரினங்களும் பார்த்தீங்கன்னா மற்ற உயிர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஓகே ஒரு உதவி, ஓகே இந்த மாதிரியான ஒரு சில பாண்டிங்கில் தான் எல்லா உயிர்களுமே வாழ்ந்துட்டு வருது நம்ம சொல்லலாம். ஓகே, ஒரு உயிர் மற்றொரு உயிரை சார்ந்து தான் இருக்குது. ஸோ அப்போ அப்படின்னும்போது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும், ஓகே எந்தெந்த வழிகள்லாம் நம்மளால் முடியுமோ கூடுமான வரைக்கும் நம்ம நல்ல விஷயங்களை செஞ்சு முடிச்சிடணும். ஓகே, செஞ்சிட்டே வரணும். அதுதான் ஒரு அறம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்த 4வது குறளில் பாருங்கள், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற.
மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரை பெற. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மையுடையவை. ஓகே, என்ன பண்ணா ஒரு மனுஷனாக இருக்கான் அப்படின்னா அவன் என்ன பண்ண, மனசில் குற்றம் இல்லாதவனாக இருக்கணுமா. மனதளவில் அவன் குற்றம் சும்மா பேருக்கு பகட்டு வாழ்க்கைக்காக பார்த்தோன்னா வெளியே பேசுகிறத விட மனதளவில் அப்படி இருக்கணும். குற்றம் நெஞ்சு இல்லாதவனாக குற்றமற்றவனாக வாழணும். ஓகேவா. அறம்னா அதுதான். மற்ற எதுவுமே நம்ம அறம்லாம் சொல்ல முடியாது. மற்ற எல்லாமே என்னது, ஆரவாரத்தன்மையுடையது. சும்மா பில்டப்பு தான், ஒன்லி பில்டப். நம்ம மனதளவில் குற்றம் இல்லாதவனாக பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய நல்லவனாக நம்ம வாழ்ந்தாலே போதும். மற்ற நம்ம மீதி யூஸ் பண்ணக்கூடிய அந்த அலங்கார பொருட்கள் இது எல்லாமே சும்மா ஒரு ஆரவாரம் தான். ஜஸ்ட்டு ஒரு பப்ளிசிட்டி, மற்றபடி வேணும் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ரியாலிட்டின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அகத்தில் குற்றம் இல்லாமல் இருக்கணும் சொல்கிறாங்களே. இது கேட்கலாம்பா. எவை அல்லாதவற்றை ஆரவாரத்தன்மை உடையது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். என்னது, மனதில் குற்றம் இல்லாதவனை தவிர மற்ற அனைவரும் என்ன சொல்கிறாரு, ஆரவாரத்தன்மையுடையவர்கள்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. அடுத்தது 5வது குறள் பாருங்கள். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இது ரொம்ப முக்கியமான குறள். இது எக்ஸாமில் கேட்கலாம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொறாமை. அழுக்காறுனா பொறாமை பார்த்து, அவா அப்படின்னா ஆசை அல்லது பேராசை அப்படின்னு சொல்லுவாங்க. பேரவான பேராசை, அவான ஆசை, பேரவான பேராசை. அடுத்து வெகுலினா சினம். இன்னா சொல்னா கடுஞ்சொல். இன்னாச்சொல்னா இனிமையற்ற சொல். இனிமையற்ற சொல் என்ன சொல்றாங்க, கடுஞ்சொல் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. என்னும் நான்கிற்கும் ஒரு சிறிதும் இடம் தராமல் ஒழுகி வருதலே அறமாகும். இந்த 4த்துக்கும் ஒரு மனுஷன் இடம் கொடுக்கக்கூடாது. எதுக்கு, பொறாமப்படக்கூடாது, மற்றவங்க பொறுமையில் ஆசைப்படக்கூடாது, தேவையில்லாமல் கோபம் கொள்ளக்கூடாது, பயனற்ற வார்த்தைகள், ஒரு மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடாது. இந்த 4த்தையும் ஒருத்தன் தவிர்த்து வாழ்ந்து வரான் அப்படின்னா அதுதான் அறம். அவன் அறவாழ்வை மேற்கொள்ள. இப்போ நம்ம அறவாழ்வுன்னு பார்த்தல, அது என்ன அறவாழ்வு அப்படின்னா, பொறாமப்படாமல், ஆசைப்படாமல், அப்புறம் தேவையில்லாமல் கோபப்படாமல், மற்ற மனம் புண்படும்படி கடுஞ்சுருக்களை பேசாமல் ஒருத்தன் வாழ்ந்து வந்தாலே அதுவே அறவாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார். அடுத்து 6வது குறள் பார்க்கலாமா. அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றான் துணை. இதெல்லாம் சொல்கிறான் அப்படின்னா, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாள் கடத்தாமல் அறவழியை மேற்கொண்டால் அது ஒருவர் இறந்த பின் கூட அழியா புகழாய் நிலைத்து துணை நிற்கும். பிறகு பார்த்துக்கலாம். இப்போ ஒருத்தர் நல்லது பண்ணோம் அப்படின்னா கூட, இப்போவே நம்ம எதுக்கு நல்லா பண்ணிட்டுருக்கணும், நம்ம இப்போ தான் நம்ம பார்த்தோன்னா வளர்ந்துருக்கோம். வளர்ந்து நம்ம பிற்காலத்தில், அதாவது வயசான காலத்தில் எல்லாருக்கும் உதவி செய்யலாம். பிச்சைக்காரங்களுக்கு பார்த்தோன்னா பிச்சை கேட்டான்னா அப்போ போடலாம். அப்போ இது அனாத ஆசிரமத்துக்கு பார்த்தோன்னா காசு கொடுக்கலாம். அப்போ முதியோர் இல்லத்துக்கு பார்த்தோன்னா டொனேஷன் கொடுக்கலாம். அதுமாதிரி சொல்லிட்டு பிற்காலத்தில் நான் காசு வந்தால் பார்த்துப்பேன், நான் சம்பாரித்த பிறகு பார்த்துப்பேன், சம்பாரித்து நான் செட்டில் ஆகிட்ட பிறகு எல்லாருக்கும் கொடுப்பேன், இந்த மாதிரிலாம் தேவையில்லை. அதான் அவங்க சொல்கிறாங்க, பிறகு பார்த்துக்கொள்ளலாம், அப்போ நம்ம பண்ணலாம். இப்போது ஒரு பிச்சைக்காரன் நம்மளோட காசு கேட்குறேன் அப்படின்னா, இல்லை இப்போ நான் சம்பாதிக்கல, நான் சம்பாதிச்ச பிறகு நான் பார்த்தோன்னா பிச்சை போகிறேன் அப்படின்னா அதுதான் இங்கே கிடையாது. அறம் என்பது பார்த்தீங்கன்னா தம்மிடம் இயன்றதை அப்பப்போ கொடுத்து உதவுது. அப்புறம் நான் கொடுக்குறேன், நான் இதுவாயிட்டா தருவேன், நான் அதுவாயிட்டா தருவேன் அப்படிலாம் கிடையாது. மனசுலேருந்து தான், அந்த மனசுலேருந்து வருது அறமே தவிர மற்றபடி செயல்பாடுகளால் வருவது அறம் கிடையாது. அதான் பிறகு பார்த்துக்கலாம் என்று நாள் கடத்தாமல் அறவழியை மேற்கொண்டால், அப்போனால இயன்றதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா, நம்ம இறந்த பிறகு கூட, நம்ம இருக்கும்போது சொல்லலை, நம்ம இறந்த பிறகு கூட அந்த புகழ் நம்மோட நிலைச்சு நிற்கும், நம்ம பின்னாடி வரும். அதான் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடியிருப்பார். ஸோ அதுக்குண்டான குரல் தான் இது. ஓகே, அடுத்தது 7வது பாட்டு பார்க்கலாம். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அறத்தை செய்வதால் வரும் பயன் இது என்று நூல்களை கொண்டு மெய்ப்பிக்க வேண்டியதில்லை. பல்லக்கை தூக்கி செல்பவனையும் அதில் பயணிப்பவனையும் கண்ட அளவில் பயனை அடையலாம். அதாவது அறவழி எது,
அறம் செய்வதால் வரக்கூடிய பயன் எது, அறம் செய்யலை அப்படின்னா நமக்கு என்னென்ன தீமை வருன்றத நம்ம ஒரு நூல் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஒரு பல்லக்கில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பல்லக்கி தூக்கி செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்தாலே தெரிஞ்சு கொள்ளலாம். இது என்ன சார் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பல்லக்கில் ஒருத்தர் உட்காந்துட்டு போகிறான்ல, அவன் அறம் செஞ்சவனாம். அறம் செய்ததால், அந்த அறம் செய்தால் வந்த நன்மை தான் அவன் பல்லக்கில் என்னது சௌகரியமாக உட்காந்துட்டு போகிறான் ஃப்ரீயாக. அவன் எந்த கஷ்டமும் படலை. அவன் பல்லக்கில் உட்காந்துட்டு போகிறான்னா அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் அறம் செஞ்சுருக்கான். நல்லது செய்தால் வந்த விளைவு பயன். இவங்க நன்மை செய்யாமல் தீய செயல்களை செய்து தீய வழிகளை சென்று மற்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டங்களை கொடுத்தது, துன்பத்தை அடைந்ததுனால அந்த பல்லக்கை தூக்கி அந்த சுமையாக உள்ள தூக்க முடியாத பாரம் கொண்ட அந்த பல்லக்கை தூக்கி சுமந்து செல்ல வேண்டிய இந்த வாழ்க்கை என்னும் அந்த பாவத்தை என்ன பண்ணுறாங்க, தூக்கி சுமந்துட்டு போகிறாங்க. ஆனால் அறவழியில் சென்றதால் அவங்க ஃப்ரீயாக போகிறாங்க. யார்? பல்லக்கில் மேல் பயணிப்பவர்கள், அறவழியை பின்பற்றியவர்கள். பல்லக்கை சுமப்பவர்கள் அறவழியை தவறி பிற வழியில் சென்றவர்கள். ஸோ அப்போது நம்ம சொல்லுவோம்ல, ஒருத்தன் நல்லா உயர்ந்தவரான் அப்படின்னா அவன் நல்லது பண்ணாம்பா உயர்ந்துட்டான்பா. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கெடுதலாக இருப்பான் பார்த்தீங்களா, அதை ரொம்ப கீழ்நிலைக்கு போயிட்டுருப்பான். அவன் அவ்வளோ பாவம் பண்ணும்போது திரும்பி அவன் இந்த இடத்துல வருவான்னு சொல்லுவான். அப்போது அதை ஒருத்தரை பார்க்கும்போதே நம்ம புரிஞ்சுக்கிறோம் பார்த்தியா, இதுக்கெல்லாம் எந்த நூலும் தேவையில்லை. அந்த பல்லக்கி தூக்கி செல்லக்கூடிய காட்சியை பார்த்தா தெரிஞ்சிடும், அறம் செஞ்சால் என்ன விளையும், அறம் செய்யலைன்னா என்ன விளையுன்றத. அதான் சொல்கிறார். அடுத்தது 8வது குறள் பார்க்கலாம். வீணால் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடையும் கல். வீணால் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும். என்ன சொல்றான் அப்படின்னா, ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு, ஐயோச்சே நான் இன்னைக்கு அறமே செய்யலையே, நான் இன்னைக்கு யாருக்கும் நல்லதே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணாதவாறு எல்லா நாளும் ஏதாவது ஒரு அறச்செயலை செய்து வரவனுக்கு இறப்பு என்பது இல்லை. அவ்வளோதான் சிம்பிளாக சொல்கிறாங்க. ஒரு நாள் தவறாத அறவழியை மேற்கொண்டு அறம் செய்து வாழ்பவனின் வாழ்வு நீட்டித்து கொண்டே இருக்கும். அவன் வாழ்வு பார்த்தீங்கன்னா அவனுடைய இறப்புக்குண்டான அந்த வழியை கல் என்பது அடைச்சி விடுமா. அப்போ கல் அடிச்சா அப்போ எப்படி அவன் இறப்பான்? அப்போ அந்த அவனுடைய வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய கல்லாக எது இருக்கும்? நாம் செய்யக்கூடிய அறமானது இருக்கும். அது எது? இன்னைக்கு நான் அறம் செய்யணும்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். ஏன் அப்படின்னா இன்னொன்று செஞ்சுட்டு இருப்பான். ஏதாவது ஒன்று எல்லா நாளும் அவன் அறம் செய்யாத நாள் அப்படின்னு ஒரு நாள் கிடையாது. அப்பேற்பட்டவனுக்கு இறப்பு என்பது சீக்கிரம் வராதுன்றத சொல்கிறாங்க. அழகா அடுத்து பாருங்கள், 9வது குறளை பாருங்கள். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும். அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை. என்ன சொல்ல பாருங்க, அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும். இது அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவது என்னதான் இன்பமா. அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை. ஒருத்தன் அற வழியில் வாழ்ந்தான் பார்த்தீங்களா, அதனால் அவன் அடையக்கூடிய இன்பம் தான் சிறந்த இன்பம். அதுதான் இன்பம்னே சொல்லுவாங்க. ஓகே, அறத்தோடு பொருந்தாமல் வருவது எல்லாமே இன்பமாகாது. இன்பம் நம்ம சந்தோஷன்றது பார்த்திங்கன்னா நிறைய வகையில் சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒருத்தரை அடிக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷப்படும். இப்போ அவன் அடி வாங்குறாம நம்ம சிரிச்சிட்டு இருப்போம். ஆனால் அது நமக்கு உண்மையான சந்தோஷம் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அப்போ சந்தோஷம் பல வகை இருக்குது. ஆனால் இது என்ன சொல்கிறேன்னா அறவழி, அது அறவழி கிடையாது. ஓகே, நம்ம ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுத்து அந்த பொருளால் அவங்க முன்னேறாங்க அப்படின்னா அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் பற்றி அதுதான் இன்பம். அப்போ நம்ம கொடுத்த பற்றி அந்த அறம், அந்த நன்மை, அவனுக்கு செய்த அந்த நன்மையால் அவன் உயர்ந்தான் அப்படின்னா அதனால் வரக்கூடிய இன்பம் தான் நமக்கான இன்பம். அப்போ அறவழியில் வரக்கூடிய இன்பம் தான் சிறந்த இன்பம். அறவழியை தவிர்த்து மற்ற ஒரு வழிகளிலிருந்து வரக்கூடிய இன்பம் நமக்கு உண்மையிலே இன்பமாகாது. அது இன்பமாக இருந்தாலும் அதால் நமக்கு புகழ் வராது. எதாவது வருமா? அறவழியில் நம்ம செய்த செயலால் நமக்கு இன்பம் வச்சுருந்தா அப்போ அறவழியில் நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அதனால் நமக்கு இன்பமும் கிடைக்கும் புகழும் கிடைக்கும்.
நம்ம அறவழி தவிர்த்து போனோம் அப்படின்னா நமக்கு துன்பம் தான் கிடைக்கும். இன்பம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது இன்பம் கிடையாது. அதான் வள்ளுவர் சொல்கிறார். அடுத்து 10வது குறள் பாருங்கள். செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழி. செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழி. ஒருவன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டியது எல்லாம் அறமே, அவன் செய்யாமல் காக்க வேண்டியது எல்லாம் பழி செயலே. வாழ்நாள் முழுதும் அவன் செய்ய நினைத்ததாக இருக்கணும் அப்படின்னா செய்ய வேண்டியது அறம் தான், நன்மை தான் நம்ம மற்றவங்களுக்கு செஞ்சணும். ஓகேவா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் செய்யக்கூடாதது, செய்ய தவறுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா பழி செயலை வந்து நம்ம செஞ்சு அந்த பழிச்சொல்லுக்கு ஆளாகக்கூடாது. அதான் சொல்கிறாங்க. அப்போ பழிச்செயலை நம்ம ஒருபோதும் தன் வாழ்நாளில் செய்யக்கூடாது. அதேமாதிரி அறச்செயலை அவ்வப்போது நம்ம என்ன பண்ணோம், செய்து கொண்டே வரணும். அதான் சொல்கிறாங்க. அப்போ வாழ்நாள் முழுதும் செய்யக்கூடிய செயல் அறம். ஓகே, வாழ்நாள் முழுதும் செய்யாமல் காக்க வேண்டிய செயல் பழிச்செயல். அதனால் வச்சுங்க, செய்ய வேண்டியது அறச்செயல், செய்யக்கூடாது பழிச்செயல். இதை கூட எக்ஸாமில் வந்து கேட்கலாம் மாற்றி மாற்றி. ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள், அதில் வந்து அரண் வலியுறுத்தல் அப்படின்ற அதிகாரத்துலேருந்து ஒரு 10 குறளை வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு அதிகாரத்தை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுதல் அல்ஃபுந்துன் அகாடமி. தேங்க்யூ.